1 கொரிந்தியர் 10:15 உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறத நீங்களே நிதானித்து பாருங்கள். நான் சொல்லுகிறத நீங்களே நிதானித்து பாருங்கள். தவர் நான் அப்போஸ்தலன், நான் தீர்க்கதரிசி, இயேசுவை கண்ணால் பார்த்தவன். நான் சொல்கிறத மரியாதையாக கேளு, கண்ணை மூடிக்கிட்டு மரியாதையாக கேளுங்க. அப்படி சொல்லலை. நான் சொல்லுகிறத நீங்கள் புத்திமான்கள், கொரிந்தியரே நீங்கள் புத்திமான்கள், நான் சொல்கிறத நீங்கள் நிதானித்து பாருங்கள், நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். நான் கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டார், அதனால் நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டாகணும், இல்லை தான் கர்த்தர் உங்களை அடிப்பார் என்று சொல்லுகிறவர்களும் இருக்காங்க. இன்றைக்கு என்னோட கூட ஒரு தொலைபேசியில் ஒருவர் பேசினார். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு வேலையும் ஒரு சின்ன தொழிலும் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு 2 விதமான எண்ணங்கள். இப்போ இங்கே நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் அங்கே போனால் கூடுதலாக வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு முன்னதாக முயற்சி பண்ணி இது கிடைக்கல. இப்போ வந்திருக்கிற வாய்ப்பும் மிகச்சிறந்த ஒரு வேலை வாய்ப்பு, மிகச்சிறந்த நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிறது. அவருடைய மனதுக்கு பிடித்த ஒரு வேலை. என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். நான் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆலோசனையை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை அவர்களுக்கு நான் சொன்னேன். சகோதரி தான் என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்புறம் சகோதரர் இன்று என்னோடு பேசினார். நான் அவருக்கு என்ன சொன்ன தெரியுமா, இப்படி எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்கிறது. அவர் நடைமுறை பிரச்சனையெல்லாம் சொன்னார். இங்கே இருந்துறதுலேயும் ஒரு தேக்கம், ஒரு முடக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அங்கே போனாலும் சில பிரச்சனைகள் இருக்குது, நடைமுறை பிரச்சனை. 2ஐயும் பகிர்ந்துக்கிட்டார். அப்போ நான் அவருக்கு ஆலோசனை சொன்னேன், நீங்களும் உங்கள் மனைவியும் ஜெபம் பண்ணுங்க. நான் வெளிப்படுத்தல் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாருன்றதுனால அல்ல, நீங்கள் 2 பேரும் அந்த வெளிப்பாட்டை வச்சு நீங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் 2 பேருக்கும் இது ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய நடத்துதல்னு நீங்கள் 2 பேரும் விசுவாசிக்கிற வரைக்கும், ஒருமனப்படுகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வேலைவாய்ப்பு தருகிற நிறுவனத்திட்ட பேசுங்க, எங்களுக்கு இந்த காரியங்கள் நீங்கள் செய்யணும்னு பேசுங்க, பொறுமையாக இருங்க என்று சொன்னேன். அதுதான் சரி. இந்த பாருங்க பிரதர், கர்த்தர் சொல்லியிருக்கார், நான் சொல்லலை. ஆமாம், அதுக்கு நீங்கள் கீழ்ப்படினாலும் உங்களை ஆண்டவர் அடிச்சிருவாருன்னு சொல்லலாம். அதுவும் ஒரு மெத்தட் தான், அப்படியும் சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் சிலருக்கு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சொன்னாண்டி அவன் கீழ்ப்படிய மாட்டான். அது மற்ற ஆவிக்குரிய விஷயத்துக்கு சொல்லலாம். ரட்சிக்கப்படவோ, ஞானசானம் எடுக்கவோ, ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்பவோ, அதுக்கு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். பவுல் சொல்கிறான், நீங்களே நிதானித்து பாருங்கள், நீங்கள் புத்திசாலிகள் தானே. தெசலோனிக்கேயர் நமக்கு நல்லா தெரியும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20 22 வசனங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், புல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசிகள் பெருகிவிட்டார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனங்கள் பெருகிவிட்டன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்பெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க ரொம்ப அபூர்வம். தீர்க்கதரிசிகள் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க, அல்லது அப்படி அழைக்கப்படுவாங்க. அவங்களும் தங்களை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்க மாட்டாங்க, மற்றவங்க அவங்களை தீர்க்கதரிசின்னு அழைப்பாங்க. ஆனால் இப்போ தாங்களே தங்களை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கலாம், நான் அதுக்குள்ளே போகல. இப்போ தீர்க்க தரிசனங்கள் பெருகி விட்டேன், அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், ஊழியக்காரர்கள் மேலே ஊழியக்காரிகள் மேலே ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அதான வசனம். அப்போ இப்படி நடக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் சிலர் என்னென்னா, ஒரே தீர்க்க தரிசனம் பின்னாலே ஓடுறாங்க. உட்கார்றதுக்கு, எழும்புறதுக்கு, பல் வளர்க்குறதுக்கு, குளிக்கிறதுக்கெலாம் தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு நிலைமை. இன்னொரு நிலைமை, இவெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமா என்று தீர்க்க தரிசனத்தையே சுத்தமாக அதை ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. அதை வேண்டாம் என்று தள்ளி விடுகிறவர்களும். கண்ணை மூடிட்டு வேண்டாம், தீர்க்க தரிசனமே வேண்டாம், விடுங்கயா,
என்று சொல்லுகிறவர்களும் இருக்காங்க. அதனால் பவுல் சொன்னால் தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்க. சொல்லியிருக்கிற ஆள் அது கழுதியாக இருக்கலாம், பேசுனது கழுதியாக கூட இருக்கலாம். சொல்லியிருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு அது அற்பமாக எண்ணாதிருங்க. சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு அற்பமாக எண்ணாதிருங்க. சில நேரம் சொன்ன விஷயம் அற்பமாக இருக்கலாம், அது அற்பமாக எண்ணாதிருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சகோதரி எனக்கு ஒரு கனவோ அல்லது தரிசனமோ கண்டதாக என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். நீங்கள் மோட்டர் பைக்கிலிருந்து கீழே விழுற மாதிரி நான் ஒரு காட்சியை கண்டேன், சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ கண்டதாக சொன்னார்கள். நான் அதை ரொம்ப சீரியஸாகவும் எடுக்கலை. ரொம்பவும் 3 வருஷமாவது 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நடந்து. அதுக்காக உடனே பயந்து, ஐயோ நான் மோட்டர் பைக்கிலேருந்து கீழே விழுந்துருவேணும்னு சொல்லி பயந்து மோட்டர் பைக்கு நான் எனக்கு டிரைவிங் தெரியாததுனால உள்ளூரில் மோட்டர் பைக் தான் ஓட்டுறேன், அவசரத்துக்கு மோட்டர் பைக் தான் ஓட்டுறேன். ஆக்டிங் டிரைவர்ஸை பயன்படுத்துகிறேன் மற்ற நேரங்களில், அல்லது யாராவது தம்பிமார் எனக்கு டிரைவ் பண்ணி உதவி செய்வாங்க. அதனால் அதை பற்றிலாம் நான் பாதுகாப்பாக தான் ஓட்டுவேன், எப்போ மாதிரி பாதுகாப்பாக தான் ஓட்டுறேன். ஆனால் அதை வச்சு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது மாதிரி ஒரு சகோதரி ஒரு காட்சியை கண்டிருக்கிறாங்க, ஒரு சொப்பனமோ ஒரு தரிசனமோ கண்டிருக்கிறாங்க, பாதுகாரம். ஒருவேளை அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமா, கீழே விழுவது என்பது ஆவிக்குரிய அர்த்தமா அல்லது சரீர அப்படியே எழுத்தின்படியான அர்த்தமா எனக்கு தெரியல. வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை பற்றி ஞாபகமும் இல்லை. நல்லா ஜெபம் பண்ணியாச்சு. அந்த சிஸ்டர்ட்டையும் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு தான் காமிச்சிருக்கிறா, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும் என்று அந்த சிஸ்டர்ட்டையும் சொன்னேன். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பதாக ஒரு நாய் குறுக்க வந்ததுனால நான் என்னுடைய 2 சக்கர வாகனத்திலேருந்து கீழே விழுந்து எனக்கு ஆண்டவர் என் ஜீவனை பாதுகாத்தார், என்னுடைய எலும்புகளை பாதுகாத்தார். கொஞ்சம் ரத்தம் போய்விட்டது, பல தையல்கள் போட வேண்டியதாயிற்று, ஒரு 2 நாள் மருத்துவமனையில் இருக்க வேண்டியதாயிற்று. ஆனால் பயந்துட்டாங்க. எனக்கு பயம் இல்லை. ஆனால் கர்த்தர் அவ்வளவு மனித தயவை கொடுத்தார். பெரிய கூட்டமே கூடி எனக்கு உதவி செய்தது. ஒரு பெரிய கூட்டமே என்னுடைய பக்கத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் தான் என்னுடைய உறவினர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு பெரிய கூட்டமே வந்து விட்டது. பெரிய கூட்டமே வந்து என்னை மருத்துவமனையில் சேர்த்து நன்றாக கவனித்து, நல்ல ஒரு மருத்துவமனை. அதனால் ஏதோ காயங்களோடு போய்விட்டது. அதனால் நான் ஒருவேளை அற்பமாக எண்ணியிருந்தால், ஒருவேளை எனக்கு அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கலாம், எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம், மூளை ஒருவேளை பாதிக்கப்பட்டிருக்கலாம், இவ்வளவு மனித தயவு கிடைக்காமல் குறைவான மனித தயவு கிடைத்திருக்கலாம். ஆனால் அதை சீரியஸாக எடுத்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன சகோதரி பெருசாக தீர்க்க தரிசனம் சொல்கிற சகோதரி இல்லை, பெரிய வெளிப்பாடெல்லாம் சொல்கிற சகோதரி இல்லை. ஒரு நல்ல சகோதரி, கர்த்தருடைய பிள்ளை, ஊழியம் செய்கிற ஒரு சகோதரி. ஆனால் அதை நான் அற்பமாக எண்ணாமல் அதை வச்சு ஜெபம் பண்ணி, அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு விபத்து நடந்தாலும் அதை கர்த்தர் மிக சிறியதாக குறைத்து கொடுத்தார். பெரிய ஒரு பாதுகாப்பை, பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுத்தார், மனித தயவை கொடுத்தார். அதனால் அங்கே வந்தவங்களே பணம் கட்டினாங்க, ஸ்கேனுக்கு பணம் கட்டினாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் யார் எவ்வளோ கட்டினான்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துருவேன், அது வேறு விஷயம். இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கு கிளைம் பண்ணியிருக்கோம். அதனால் எவ்வளவு மனித தயவு. இல்லை நான் பயந்து போய் ஐயோ நான் பைக்கில் போனாலே கீழே விழுந்துருவேன்னு பைக்கே ஓட்டாமலும் இருந்திருக்கலாம், அப்படியும் போயிருக்கலாம். அதனால் என்னுடைய வேலைகள் நிறைய கெட்டு போயிருக்கும், நிறைய நேரம் விரயமாயிருக்கும். நான் உள்ளூரில் பைக் ஓட்டுறேன். இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்ட பிறகும் இப்போதும் உள்ளூரில் நான் பைக் ஓட்டுறேன். உள்ளூரில் மட்டும் பைக் ஓட்ட தீர்மானித்து வெளியில் உள்ளூரில் மட்டும் ஓட்டுகிறேன். அந்த மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நமக்கு சொல்லப்படுகிற வெளிப்பாடுகளை கண்ணை மூடிட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது.
ஒரேடியாகவும் அதை தள்ளிவிடக்கூடாது. அதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இது வசனத்துக்கு ஒத்து போதா, ஜெபம் பண்ணி பார்க்கணும். இது என்னுடைய ஆவியில் இதுக்கு ஒரு சாட்சி கிடைக்குதா, என் ஆவியில் இது சரி அப்படின்னு உணர்வு ஏற்படுதா, சோதித்து பார்க்கணும். அது நமக்கு சரியாக பட்டுச்சுன்னா பிடித்து கொள்ளணும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அது சொல்கிற ஆள் பவுலாக இருந்தாலும் சரி, அது சாதாரண ஆளாக இருந்தாலும் சொல்லி, அவர்கள் சொல்லுகிறத நிதானிக்க கடவோம். ஆமென்.